பூஷன்ஜியை பார்த்தால் போதும் ஜாதகம் உங்கள் சாதகமாகும். வணக்கம் நேயர்களே. ஓம் சிவசிவ ஓம். பூஷன்ஜி பழனியப்பன் ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் இல்லங்களே அன்னையின் பேராற்றலும் பிரபஞ்ச பேராற்றலும் நிறைந்து முழுமையாக இதயங்களிலும் முழுமையாக நிறைந்து வழியட்டும். இன்னைக்கு பாருங்க, ஒரு விளம்பரம் பார்த்தேன் தொலைக்காட்சியில் திடீர்னு தற்செயலாக. அதாவது February 2 வசந்த பஞ்சமி அன்னைக்கு நகை வாங்கினா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க, அப்படியா அப்படியான்ட்டு. நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், நகை வாங்குறது அப்படிங்கிறது அதுக்குன்னு சில நட்சத்திரங்கள் இருக்கு, பயன்படுத்தலாம். ரேவதி நட்சத்திரத்தன்னைக்கு நகை வாங்கலாம். சரி, ரேவதி நட்சத்திரத்தன்னைக்கு நகை வாங்கிட்டா உடனே ஏகப்பட்ட பணங்கள் குவிஞ்சு நகையை வாங்க வச்சுக்கிட்டே இருக்குமா என்ன? அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு மிக சிறந்த நிறுவனம். ஷேர் மார்க்கெட்டில் அவங்க லிஸ்ட் ஆகி நல்ல அந்த ஷேரில் நிறைய சம்பாரிச்சவங்க எனக்கு தெரிஞ்சிருக்காங்க. அந்த நிறுவனத்தினரே யார் கொடுத்த அட்வைஸ் இல்லை வசந்த பஞ்சமிக்கு. ஆனால் அவங்க வசந்த பஞ்சமிக்கு வாங்க நகை குவியும்லாம் விளம்பரப்படுத்துங்க. அன்னைக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னு மட்டும் விளம்பரப்படுத்திட்டாங்க. இந்த வசந்த பஞ்சமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் பாலா உபாசகர்கள் சில காரணங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய பஞ்சமி இது. ஆனால் நல்ல நாள், மிக அற்புதமான நாள். அன்னைக்கு எல்லா நல்ல காரியங்களையும் செய்யலாம். மற்ற விஷயங்களையும் பார்த்துக்கணுங்க. மற்ற விஷயங்களை எல்லாத்தையுமே பார்க்கணும். இந்த கரி நாள், தனிய நாள், இதெல்லாம் சில விஷயங்களுக்கு செட் ஆகும். தனிய நாள் பஞ்சபட்ச சாஸ்திரமே எனக்கு வேலை செய்யாது பார்த்தீங்கன்னா. அந்த அளவுக்கு அது ரொம்ப ஒரு முக்கியமான நாள் தனிய நாள்ங்கிறது. ஸோ அதை உடனே இப்போ விளம்பரப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. நீ அவங்க விளம்பரப்படுத்துறது மேலோட்டமாக ஒரு நல்ல நாள் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இனிமேல் அதை எடுத்துக்கிட்டு வசந்த பஞ்சமி அன்னைக்கு அப்படி பண்ணால் இப்படி ஆகிடும், இப்படி பண்ணால் அப்படி ஆகிடும், இன்னைக்கு பதிவிட ஆரம்பித்து திருப்பி குழப்ப ஆரம்பிச்சுடுவாங்க பார்த்தீங்கன்னா. இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதை காரணம் காட்டி தான் ஆலயங்களில் கூட்டங்கள் மிக அதிகமாகிடுச்சு. ஆனால் யாரும் உள்ளுணர்வோட சாமி கும்பிடலை அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. ரொம்ப கலோக்கியல் வேலை யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஈஸியாக சுலபமாக நம்ம பேசுகிற மொழியில் பேசலாம். சாமி கும்பிடுறேன் அப்படின்ட்டு அப்புறம் அதை சொல்லலாம், வழிபாடு, தரிசனம், இப்படிலாம் நிறைய வார்த்தைகள்லாம் இருந்தால் கூட. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனம் லயவயப்படுவது தான் ஆலய வழிபாடு. ஆலய வழிபாடு அப்படின்னு மனம் லயவயப்படுவது. உங்கள் மனம் எப்போ சாந்தமாக அமைதியாக ஆனந்தமாக இருக்கோ அன்னைக்கு நீங்கள் இறையர்களோட தொடர்பு கொள்ளும்போது அந்த இறையருள் உங்களுக்கு முழுமையான நற்பலன்களை தரும் அப்படிங்கிறது தான் அடிப்படை உண்மை. அதை விட்டுட்டு நீங்கள் உற்சாகமாக்கும் போது மன மகிழ்ச்சியோடு போய் ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா அந்த பொருள் மேலே மேலே திருப்தியாகத்தாங்க செய்யும். அதில் மாற்றமே இல்லை. இதைத்தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன். அதே போல் நீங்கள் நட்சத்திரம் பார்க்குறது, ஒரு திருமணத்துக்கு பார்க்கும்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாங்கத்தை பிரட்டி பார்த்துட்டு டக்குன்னு முகூர்த்த நாளை குறித்து அப்புறம் கல்யாணம் மண்டபம் இருக்கான்னு செக் பண்ணி மண்டபத்துற மாதிரி செக் பண்ணிக்கிறாங்க. யாருமே விவாக சக்கரம் பார்க்கறதில்லை. கோவில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது நேத்திரம் ஜீவன் மேக்சிமம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் நேத்திர ஜீவனும் இருந்து நல்லா விவாக சக்கரம் சரியாக இருந்து ஒரு முகூர்த்த நாள் குறிச்சிங்கன்னா அந்த திருமணம் ஜாதகத்தில் எவ்வளவு தோஷம் இருந்தாலும் அதில் தப்பிச்சு அந்த தம்பதிகள் நல்ல சுகமாக வாழ முடியும். ஆனால் 100% அல்ல, ஒரு 90% வாழ முடியும். இது ஜாதகம்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. டைவர்ஸ்னா டைவர்ஸ் தான். அது மாதிரி தான் போய்டும் பார்த்தீங்கன்னா. இன்றைக்கி விவாகரத்துங்கிறது மிக மிக அதிகமாக இருக்குது. நம்ம பல சூழ்நிலைகள் காரணத்தை சொல்கிறோம்னா நோய்க்கு உணவு தான் காரணம். இப்போ சாப்பிடக்கூடிய உணவு கலப்படம் இதையே பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஆனந்தமாக எல்லாத்தையும் சாப்பிட்டு என்ன இருக்குது கண்டது கடியது எல்லாத்தையும் சாப்பிட்டு 70-80 வயசு நல்ல ஆரோக்கியமாக இருக்காரு. மேக்ஸிமம் அத்தனையுமே மனம் சார்ந்த விஷயம்தான் அப்படிங்கிறது தான் உண்மை. நேரங்கள் கட்டங்கள் எவ்வளவுதான் தூரம் உண்மையாக இருக்கோ, நான் கட்டங்கள்னு சொல்கிறது ஜாதகத்தை சொல்கிறேன், எவ்வளோ தூரம் அது சரியாக இருக்கோ. சில நேரத்தில் நம்ம ஜாதகத்தை எடுக்கும் போதே சில கேள்விகள் கேட்கும்போது நேர்கள்ட்ட அவங்க ஆமாங்க இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கும்பாங்க. அது ஏன் சார் எடுக்கிறதுக்கு முன்னாடியே கேட்குறீங்கம்பாங்க. அந்த நேரம் நீங்கள் வந்திருக்கிறத பார்க்குறது எது உங்களை பார்க்க தூண்டுகிறதோ, எது உங்களை பார்க்கணும்னு செயல்பட வைக்கிறதோ
அந்த இறையருளானது ஜாதகத்தை தொடும் பொழுதே உணர்த்தி விடும் இதுதான் விஷயம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா. ஸோ அதற்கான சொல்யூஷன் தான் நம்ம தேடிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒரு ஜாதகத்திற்கு நேரடியாக பரிகாரம் கிடையாது. அப்போ என்னதான் இருக்கு அப்படின்னா, நாம் வழிபடக்கூடிய இறையருள், நாங்கள் வழிபடக்கூடிய இறை, அந்த அம்மா சில வழிகாட்டுதல்களை கொடுக்குறா. அதைத்தான் நம்ம நேயர்களுக்கு கொடுக்குறோம். அவங்க செய்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க. அவ்வளோதான் விஷயம். ஸோ அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம். ஜோதிடம் என்றால் பூஷன்ஜி, ஜோதிடம் தானே பூஷன்ஜி, ஜோதிடத்தை